வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னா, திமிரான ப்ரொஃபஸரும் துருத்துரு மாணவியும். இது ஒரு சாதாரண காதல் கதை இல்லை. ஒரு திமிர் பிடித்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸருக்கும் வாயாடி சேட்டக்காரி குறும்புக்காரி ஒரு துருத்துரு மாணவிக்கும் நடக்கும் கலகலப்பான பயணம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதிகாலை நேரம். சூரியன் இன்னும் முழுமையாக உதிக்கவில்லை. பசுமையான வயல்களில் பனித்துளிகள் மின்னிக் கொண்டிருந்தன. பால் பண்ணையில் மாடுகளின் கழுத்துமணி சத்தம், தூரத்தில் கோயில் மணி, பறவைகளின் கீச்சுக்குரல், மொத்த ஊரும் இழுத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஊரில் இருந்த ஒரு வீட்டில் மட்டும் இன்னும் ஒரு கும்பகரணி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அவள் பெயர் யாழ்மதி. வீட்டில் அனைவரும் மதி என்று அழைப்பார்கள். நீண்ட கருங்கூந்தல், படபடக்கும் பெரிய கண்கள், கூர்மையான நாசி, ஆப்பிளை போல சிவந்த உதடுகள், மொத்தத்தில் கடவுள் பொறுமையாக செதுக்கிய தங்கச்சிலை. ஆனால் அவள் அழகை விட அவளது சேட்டைகள்தான் அனைவரையும் அதிகமாக கவரும். வீட்டில் ஒரு நாள் அமைதியாகச் சென்றால், மதி இன்று வீட்டில் இல்லையோ என்று கேட்கும் அளவுக்கு அவள் குறும்புகள் புகழ் பெற்றவை. இந்த குடும்பத்தின் தலைவர் மாறன். பால் பண்ணை நடத்தும் உழைப்பாளி, அமைதியானவர். ஆனால் மகள் மீது உயிரையே வைத்திருப்பார். அடுத்தவர் தமிழ், வீட்டின் தலைமை அமைச்சர். அன்பாக பேசுவார். தேவைப்பட்டால் அதே அன்போடு 2 அடி போடவும் தயங்க மாட்டார். மூத்த மகன் யாழ், மருத்துவக் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவன். தங்கையை யாராவது திட்டினால் முதலில் சண்டை போடுவான். ஆனால் அவளை அதிகம் திட்டுவதும் அவன்தான். இந்த குடும்பத்தின் மிகப்பெரிய காமெடி பீஸ் லட்சுமி பாட்டி. வயது 70ஐ கடந்திருந்தாலும் மனசு இன்னும் 7 வயது. மதியும் பாட்டியும் சேர்ந்து வீட்டையே ரணகலமாக மாற்றி வருவார்கள். அன்று மதியின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். கல்லூரியின் முதல் நாள். ஆனால் அதைவிட முக்கியமான விஷயம், இன்னும் 5 நிமிஷம் தூங்க முடியுமா என்பதுதான். சமையல் அறையில் இட்லி ஆவியில் வெந்து கொண்டிருந்தது. காப்பியின் மனம் வீடு முழுவதும் பரவியது. தமிழ் கடிகாரத்தை பார்த்தார். 6 மணி ஆயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டு மதியின் அறைக்குள் நுழைந்தார். அங்கே போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு உலகத்தில் எந்த கவலையும் இல்லாதவள் போல தூங்கிக் கொண்டிருந்தாள் மதி. தமிழ் மெதுவாக சிரித்தார். மதி. பதிலில்லை. மதி. இன்னும் அசையவே இல்லை. சரி என்று சொல்லிவிட்டு முதுகில் டப் என்று ஒரு அடி போட்டாள். அம்மா என்று கண்கள் திறக்காமலே முனகினாள். ப்ளீஸ் அம்மா, ஒரு 5 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் போர்வைக்குள் புகுந்தாள். தமிழ் கைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு, இன்னும் 2 நிமிஷத்துல எழுந்திருக்கலன்னா தொடப்பக்கட்டை தான் பேசும் என்றார். அடுத்த நொடியே படுக்கையில் நேராக உட்கார்ந்தாள் மதி. என்னதே தொடப்பக்கட்டையா? அம்மா, நீங்க என்ன பெத்த அம்மாவா இல்ல ஹாஸ்டல் வார்டனா? தமிழ் சிரிப்பை அடக்கி கொண்டு, அதெல்லாம் அப்புறம் பேசு, முதல்ல போய் குளிச்சுட்டு வா என்றார். மதி முகத்தை சுளித்தாள். இந்த வீட்டுல ஒரு பொண்ணு நிம்மதியா தூங்க கூட முடியல என்று புலம்பிக் கொண்டே குளியலறைக்குள் ஓடினாள். அதை பார்த்த தமிழ் தலையை ஆட்டிக்கொண்டார். இவளை திருத்தறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல என்று சிரித்தபடி யாழின் அறையை நோக்கி நடந்தார். மதி குளியலறைக்குள் சென்றதை பார்த்த தமிழ் சிரித்தபடியே யாழின் அறை கதவை மெதுவாக தட்டினார். யாழ், எழுந்திருச்சாச்சா? அறைக்குள் இருந்து உடனே பதில் வந்தது. எழுந்துட்டேம்மா, 5 நிமிஷம் முன்னாடியே எழுந்துட்டேன். சரி குளிச்சுட்டு வா. மதி எழுந்துட்டா. அம்மா, அவளை உண்மையாவே எழுப்பிட்டீங்களா? இல்ல இன்னும் போர்வைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காளா? தமிழ் சிரித்தார். இன்னைக்கு தொடப்பக்கட்ட பேரை சொன்னதுமே எழுந்துட்டா. அப்படியா? அப்ப அந்த ஆயுதத்துக்கு இன்னும் மதிப்பு குறையல போல. இருவரும் சிரித்தனர். போய் சீக்கிரம் ரெடியாகு, நான் காபி போடுறேன். சரிம்மா. 10 நிமிடங்கள் கழித்து குளித்துவிட்டு வெள்ளை டிஷர்ட்டும் நீல நிற ஜீன்ஸும் அணிந்து யாழ் ஹாலுக்கு வந்தான். அதே நேரத்தில் நீல நிற சுடிதாரில் ஈரமான தலைமுடியை துணியால் துடைத்து கொண்டே வந்தாள் மதி. அவளை பார்த்த தமிழ் சில நொடிகள் அப்படியே நின்றார். கண்ணு பட்டுடும் போல இருக்கே என்று கன்னத்தில் திருஷ்டி கழித்தார். மதி உடனே, அம்மா, இப்பவே திருஷ்டி கழிக்கிறீங்க? இன்னும் நான் காலேஜுக்கு போகல. உனக்கு திருஷ்டி மட்டும் இல்லடி, வாய்க்கும் பூட்டு போடணும். அது மட்டும் முடியாது என்று சிரித்தாள். அனைவரும் ஹாலில் அமர்ந்தனர். அம்மா என்று நீட்டி அழைத்தாள் மதி. என்ன? சூடா ஒரு கப் காபி போட்டுட்டேன், இரு. தமிழ் 2 டம்ளர் காஃபியுடன் வந்தார். மதி ஒரு மிடர் குடித்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு, ஆஹா, இதுதான் வாழ்க்கை என்று சொன்னாள். யாழ் உடனே, காலையில் எழுந்து முகம் கழுவுனதுக்கே வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி பேசுற. மதி அவனை முறைச்சாள். அண்ணா, பொறாமை எதுக்கு? அம்மா எனக்கு கொடுத்த காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கும் அதே காஃபி தான். ஆனா எனக்குள்ள போனதால டேஸ்ட் அதிகமாயிருக்கு. ஓவரா பேசாத என்று யாழ் சிரித்தான். அப்போது மதி மெதுவாக தமிழின் அருகில் நெருங்கினாள். அம்மா. என்ன? இன்னைக்கு பிரியாணி செய்ய சொன்னனே. தமிழ் சாதாரணமாக, செஞ்சிட்டேன்.
என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் செல்ல முயன்றார். அடுத்த நொடியே மதி சந்தோஷத்தில் எழுந்து அம்மாவை கட்டிப்பிடித்தாள். லவ் யூ அம்மா. தமிழ் சிரித்தார். உனக்கு ஏதாவது வேணும்னா மட்டும் இப்படித்தான் ஐஸ் வைப்ப. மதி சுற்றிலும் பார்த்துவிட்டு மெதுவாக, கம்பெனி சீக்ரெட், வெளியே சொல்லக்கூடாது என்று கண் சிமிட்டினாள். யாழ் சிரிப்பை அடக்க முடியாமல், அம்மா இவளுக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும் என்றான். காஃபி குடித்து கொண்டே யாழ் கேட்டான், அப்பா எங்கம்மா? பால் பண்ணைக்கு போயிருக்காரு. இன்னைக்கு மாடுகளுக்கு தடுப்பூசி போட டாக்டர் வராராம். அதான் சீக்கிரமா கிளம்பினாரு. இந்நேரம் வந்துட்டு இருப்பாரு. மதி காஃபி டம்ளரை கையில் வைத்துக்கொண்டு வீடு முழுவதும் சுற்றி பார்த்தாள். அம்மா என்ன, இந்த வீட்ல இன்னொரு முக்கியமான ஆளை காணமே. யாழ் சிரித்தான். மதி, பாட்டியை தானே தேடுற? ஆமாண்ணா, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுற அந்த கிழவி எங்க? அதே நேரத்தில் வாசல் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. உள்ளே வந்த மாறன் அதை கேட்டுவிட்டார். மதி, பாட்டிய கிழவின்னு சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மதி அப்பாவை நோக்கி அப்பாவியாக முகம் வைத்தாள். சொல்லியிருக்கீங்கப்பா. நானும் தினமும் ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி பாட்டிய கிழவின்னு சொல்லக்கூடாதுன்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு தான் தூங்குவேன். ஆனா காலையில எழுந்ததும் அவங்களே என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எல்லாமே மறந்துருது. ஒரு நொடி அமைதி. பிறகு வீடே சிரிப்பில் அதிர்ந்தது. மாறன் கூட சிரிப்பை மறைக்க முடியாமல், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்று தலையசைத்தார். அப்போது யாழ் கேட்டான், அம்மா பாட்டி எங்க? தமிழ் சிரித்தபடி, இன்னைக்கு உங்க பாட்டிக்கு வாக்கிங் ஃபர்ஸ்ட் டே என்றார். மதி அதிர்ச்சியாக யாழை பார்த்தாள். டேய் அண்ணா, நம்ம பாட்டி நடந்து போயிருப்பாங்களா இல்ல உருண்டுகிட்டே போயிருப்பாங்களா? யாழ் உடனே, நீ சொல்றதும் சரிதான். வீட்டுக்குள்ள 2 அடி நடக்கணும்னாலும் கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்றவங்க வாக்கிங் போறது பெரிய அதிசயம் என்று சொல்ல, மீண்டும் அனைவரும் வயிறு குலுங்க சிரித்தனர். அந்த நேரத்தில் வெளியே இருந்து மாறன் சார் என்று யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டது. மாறன் வாசலை நோக்கி நடந்தார். அவர் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. அங்கே நின்றிருந்தவர் சொல்ல போகும் விஷயம் வீட்டையே மீண்டும் சிரிப்பால் அதிர வைக்கப் போகிறது. வாசலில் நின்றிருந்தவர் மூச்சு வாங்கியபடியே, மாறன் சார், அங்கு இருக்கிறது உங்க அம்மாவா என்று கேட்டார். மாறன் எட்டி பார்த்தார். சிறிது தூரத்தில் லட்சுமி பாட்டி இன்னொரு பாட்டியுடன் கைகளை ஆட்டிக்கொண்டு தீவிரமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். ஆமாங்க, எங்க அம்மாதான். என்னாச்சு சார்? அந்த நபர் தலையை சொரிந்தார். சார், டாக்டர் எங்க அம்மாவை தினமும் வாக்கிங் போக சொன்னார். அதான் இன்னைக்கு முதல் நாள்னு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன். ஆனா உங்க அம்மா வந்து எங்க அம்மாவை ஓரமா கூட்டிட்டு போய் ஏதோ 10 நிமிஷம் கிளாஸ் எடுத்தாங்க. மாறனுக்கு சந்தேகம் வந்தது. என்ன கிளாஸ்? அதுதான் சார், இப்போ எங்க அம்மா சொல்றாங்க, நடந்து போகிறது பழைய பேஷன், கார்ல போறதுதான் மாடர்ன் வாக்கிங்னு சொல்றாங்க சார். வீட்டுக்குள் இருந்த மதி சிரிப்பை அடக்கி கொண்டு சோபாவுக்கு பின்னால் ஒளிந்தாள். அந்த நபர் தொடர்ந்து, இப்போ எங்க அம்மா என்ன நடக்க வச்சு கொல்ல பாக்குறியா? அந்த அம்மா கார்ல வாக்கிங் போறாங்க. எனக்கும் கார் வேணும்னு வீட்டையே தலைகீழா ஆக்குறாங்க சார். மாறன் தலையில் கை வைத்தார். அம்மா. சிறிது நேரத்தில் வெற்றி பெற்ற அரசியல்வாதி மாதிரி முகத்தில் பெருமையோடு லட்சுமி பாட்டி வீட்டுக்குள் நுழைந்தார். கையில் ஒரு தண்ணீர் பாட்டில், தோளில் துண்டு, முகத்தில் 10 கிலோ சிரிப்பு. மாறா, இன்னைக்கு நல்ல வாக்கிங். மாறன் புருவத்தை உயர்த்தினார். எவ்வளவு தூரம் நடந்தீங்க? பாட்டி பெருமையாக. நடந்தேனா? அதுக்கு முன்னாடி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பேசினேன். அப்புறம் இன்னொரு பெஞ்சில் 20 நிமிஷம் ஓய்வெடுத்தேன். அதுக்கப்புறம் வீடு. மதி மெதுவாக யாழிடம், அண்ணா இதுக்கு பேர் வாக்கிங்கா இல்ல பார்க் மீட்டிங்கா? யாழ் சிரிப்பை அடக்கி கொண்டு, சத்தம் போடாத. மாறன் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு, அம்மா வாக்கிங் நடந்து போறதுக்கு தான், கார்ல போறதுக்கு இல்ல. பாட்டி உடனே, ஏன்டா கார்ல போனா காத்தடிக்காதா? காத்தடிச்சா அதுவும் வாக்கிங் தானே? மாறன் வாயை திறந்து பாட்டியை பார்த்தார். சமையலறைக்குள் தமிழ் சென்று சிரிப்பை மறைத்தார். மதி சோபாவில் முகத்தை புதைத்து குலுங்கினாள். அப்போது மாறன் சந்தேகமாக மதியை பார்த்தார். மதி, உண்மைய சொல்லு, பாட்டி கிட்ட கார்ல வாக்கிங் போகணும் நீ தானே சொன்ன? மதியின் இதயம் ஒரு நொடி நின்றது. ஐயையோ என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். அடுத்த நொடியே பூனை மாதிரி மெதுவாக எழுந்து வாசலை நோக்கி நழுவ ஆரம்பித்தாள். அதை கவனித்த தமிழ் மதி என்று அழைத்தார். மதி திரும்பாமல், அம்மா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க? அது வீட்டுக்கு வெளியம்மா. நில்லு. இல்லம்மா, நின்னா அடிப்பீங்க. நீ நின்னாதான் நான் அடிக்க மாட்டேன். அம்மா நம்புற மாதிரி பொய் சொல்லுங்கம்மா என்று சொல்லிவிட்டு ஓடினாள். தமிழும் பின்னாடியே ஓடினார். வீட்டை சுற்றி, டேபிளை சுற்றி, சோபாவை சுற்றி, ஒரு பக்கம் மதி, இன்னொரு பக்கம் தமிழ். இதை பார்த்த யாழ், அப்பா இன்னைக்கு காலை எக்ஸசைஸ் அம்மாவுக்கு தான் சூப்பரா கிடைச்சிருக்கு.
என்றான். மாறன் சிரித்தபடியே, முதல்ல பிடிச்சு நிறுத்து என்றார். இறுதியில் தமிழ் மதியை பிடித்து நிறுத்தினார். இப்ப சொல்லு, பாட்டி ஏமாத்தினியா இல்லையா? மதி உதட்டை பிதுக்கினாள். அம்மா, நான் பழி வாங்கினேன். எதுக்கு? நேத்து அந்த கிழவி என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க. அதை கேட்டதும் லட்சுமி பாட்டி முகம் மாறியது. ஐயையோ, இவ இப்ப இத சொல்ல போறாளா என்று தலையில் கை வைத்தார். யாழ் நாற்காலியை இழுத்து அமர்ந்தார். அம்மா, பாப்கார்ன் மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். மாறன் சிரித்தார். சரி பாட்டி, என்ன பண்ணீங்க? பாட்டி மெதுவாக தொண்டையை செருமிக் கொண்டு, அது பேராண்டி என்று ஆரம்பிக்க, மதி இரு கைகளையும் கட்டிக்கொண்டு, சொல்லு பாட்டி, இப்ப உண்மை வெளிச்சத்துக்கு வரட்டும் என்றாள். வீட்டில் இருந்த அனைவரும் பாட்டி சொல்ல போகும் கதைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். வீட்டில் இருந்த அனைவரின் பார்வையையும் லட்சுமி பாட்டி மேல். பாட்டி மட்டும் இப்ப எப்படியாவது தப்பிக்கணும் என்று மனதுக்குள் திட்டம் போட்டு கொண்டிருந்தார். மாறன் கைகளை கட்டிக்கொண்டு, அம்மா, என்ன பண்ணீங்க என்று கேட்டார். பாட்டி உடனே, மாறா, முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கட்டுமா? கதை சொல்ல தொண்டை வறண்டு போகும். மதி உடனே, அப்பா, தண்ணி கொடுக்காதீங்க. தமிழ் புருவத்தை சுருக்கினார். ஏன்? குடிச்சா கதை மாறிடும். வீடே சிரிப்பில் அதிர்ந்தது. லட்சுமி பாட்டி ஒரு பெருமூச்சு விட்டார். அது பேராண்டி, நேத்து ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. எனக்கு மட்டும் தூக்கம் வரல. அதான் ஹால்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். மதி உடனே, அதாவது சிசிடிவி ரோந்து. அட சும்மா இருடி என்று பாட்டி முறைத்தார். டேபிள் மேல ஒரு அழகான கவர் இருந்துச்சு. பிங்க் கலர்ல. மேல பூப்படம். நல்ல வாசனை. நானும் இது புதுசா வாங்கின சோப்புன்னு நினைச்சேன். யாழ் சிரித்தபடி, பாட்டி, அப்பவே சந்தேகம் வரலையா? சோப்பு கவர்ல ஃபேஸ் கிரீம்னு எழுதியிருக்கோம். பாட்டி உடனே, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுடா. அது பேஸ்ன்னு எழுதி இருந்துச்சு. நான் பேஸ்ட்ன்னு படிச்சுட்டேன். மதி வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தாள். பாட்டி தொடர்ந்து, அதை பிரிச்சேன். உள்ள வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு. நல்ல வாசனை. நானும் விலையுயர்ந்த சோப்பா இருக்கும் போலன்னு முகத்துல தேய்ச்சேன். அப்புறம் கழுத்துல, கையில, கால்ல, கடைசியா மொத்த உடம்புலையும் தேய்ச்சிட்டேன். தமிழ் அதிர்ச்சியாக, அத்தை, மொத்த கவரையுமே காலி பண்ணிட்டீங்களா? ஆமாடி, ஒன்னும் மிச்சம் வைக்கல. மதி கோப முகத்துடன், பாட்டி, அது சோப்பு இல்ல, 500 ரூபாய் பேஸ் கிரீம். பாட்டி பெருமையாக, அதான் போட்டு குளிச்சிட்டேன். ரொம்ப காஸ்ட்லியான சோப்பு. யாழ் சோபாவிலிருந்து கீழே விழும் அளவுக்கு சிரித்தான். பாட்டி மீண்டும் ஆரம்பித்தார். அதை தேய்ச்சிட்டு பாத்ரூம்குள்ள போனேன். தண்ணி ஊத்துனேன். நொர வரல. மறுபடியும் தேய்ச்சேன். இன்னும் நொர வரல. மறுபடியும் தேய்ச்சேன். அப்பயும் வரல. மாறன் சிரிப்பை அடக்கி கொண்டு, அப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு. இவ்வளவு காசு கொடுத்து வாங்குற சோப்புல நொறையே வரலன்னு அந்த கவரை திட்டிக்கிட்டே குளிச்சேன். மதி, பாட்டி, கிரீம்ல எப்படி நொர வரும் என்று பாட்டி தொலை குளிக்கினாள். அப்ப அதுதான் நானும் இப்ப யோசிக்கிறேன். அனைவரும் சிரித்து கொண்டிருக்க பாட்டி தொடர்ந்தார். குளிச்சுட்டு ஹால்ல ராஜா மாதிரி உட்கார்ந்தேன். அப்பதான் இந்த பொண்ணு ரூம்ல இருந்து வெளியே வந்தா. மதி நடிப்பாக அழுத முகம் போட்டாள். என்னோட ஃபேஸ் கிரீம் எங்க எங்க எங்கன்னு வீடு முழுக்க தேட ஆரம்பிச்சா. நான் என்னம்மா தேடுறேன்னு கேட்டேன். அதுக்கு பாட்டி என்னோட ஃபேஸ் கிரீம் காணாமன்னு கிட்டத்தட்ட அழ ஆரம்பிச்சிட்டா. மதி உடனே, பாட்டி, நான் உண்மையாவே அழுதேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் கிரீம். அதுக்கு பாட்டி சிரித்தார். நானும் இதுதான் என் கையில மிச்சம் இருந்த கொஞ்சம் கிரீமை காட்டுனேன். அவ அதை பார்த்ததும் வாய பிளந்து நின்னுட்டா. பாட்டி, இது எப்படி உங்க கையில வந்துச்சுன்னு கேட்டா. நானும் இதுதான் இப்ப சோப்பா போட்டு குளிச்சேன்னு சொன்னேன். அதுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. அடுத்த நிமிஷமே மதி தலையில கைய வச்சுக்கிட்டு அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. தமிழ் சிரிப்பை அடக்க முடியாமல் சுவரில் சாய்ந்தார். யாழ் கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கு சிரித்தான். மாறனே வாயை மூடிக்கொண்டு சிரித்தார். மதி பாட்டியை முறைத்தபடி, பாட்டி, அது முகத்துல போடுற கிரீம். நீங்க மொத்த உடம்புக்கு பூசிக்கிட்டீங்க. பாட்டி உடனே, அதனாலதான் இன்னைக்கு நான் 10 வயசு சின்னவ மாதிரி பளபளன்னு இருக்கிறேன் என்று கன்னத்தை தடவி கொண்டார். யாழ் உடனே, பாட்டி, நாளைக்கு ஷாம்புவை குடிச்சிட்டு இத குடிக்கிற ஹார்லிக்ஸ்னு நினைச்சேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பாட்டி அவனை முறைத்தார். டேய், என்ன நினைச்ச? மதி உடனே சிரித்தபடி, அண்ணா, அப்படி சொல்லாத. நம்ம பாட்டி அதையும் ட்ரை பண்ணிடுவாங்க. அதை கேட்டதும் வீட்டில் இருந்த அனைவரும் மீண்டும் வயிறு குலுங்க சிரிக்க ஆரம்பித்தனர். ஆனால் மதி மனதுக்குள் மட்டும் சிரித்து கொண்டே நினைத்தாள். என்னோட 500 ரூபாய் ஃபேஸ் கிரீமுக்கு கார்ல வாக்கிங் தண்டனை கொஞ்சம் கம்மிதான். இனிமேல் பாட்டியிடம் பழிவாங்க நிறைய ஐடியா இருக்கு. இதை அறியாமல் பாட்டி பெருமையாக, நாளைக்கு வாக்கிங் போறேன் என்று அறிவித்தார்.
மதி மெதுவாக, ஆமாம் பாட்டி, இந்த தடவை ஹெலிகாப்டர்ல அனுப்புறேன் என்று முணுமுணுத்தாள். அதை கேட்ட யாழ் சிரித்துக்கொண்டே, மதி, பாவம், பாட்டியை விடு என்றான். அண்ணா, இது ஆரம்பம்தான் என்று மதி கண் சிமிட்ட, அடுத்த கலாட்டாவுக்கான விதை அங்கேயே விதைக்கப்பட்டது. வீடு முழுக்க சிரிப்பு சத்தம் அடங்கிய பிறகு தமிழ், சரி எல்லாரும் சாப்பிட வாங்க என்று அழைத்தார். டைனிங் டேபிள் முழுக்க சூடான இட்லி, தேங்காய் சட்னி, சாம்பார், நெய், மதிக்காக ஸ்பெஷலாக செய்திருந்த பிரியாணியின் வாசனை சமையலறை முழுக்க பரவியிருந்தது. அதை பார்த்த மதி கண்களை பெரிதாக்கினாள். அம்மா, காலையிலேயே பிரியாணியா? தமிழ் சிரித்தார். இது மதிய சாப்பாட்டுக்கு மதி, இப்பவே சாப்பிட ஆரம்பிச்சிடாத. மதி பாவமாக, நான் சும்மா வாசனை மட்டும்தாம்மா பிடிச்சேன். யாழ் உடனே, நீ வாசனையா பிடிச்ச? பிரியாணியே முழுங்குற மாதிரி பார்த்த. மதி உடனே ஒரு இட்லியை எடுத்து யாழின் தட்டில் போட்டாள். இந்தா, உனக்கு ஒரு கூடுதலா இட்லி. யாழ் சந்தோஷமாக, தேங்க்ஸ். ஏன் திடீர்னு? மதி சிரித்தாள். உன் வாயை அடைக்க. வீடு மீண்டும் சிரிப்பில் மூழ்கியது. அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க மாறன் மதியை பார்த்தார். மதி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமில்ல? மதி சாப்பிட்டு கொண்டே, தெரியும். என்ன நாள்? பிரியாணி நாள். மாறன் நெற்றியில் கை வைத்தார். அடி பாவி, காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. ஓ என்று தலையை சொரிந்தாள் மதி. அதுவும் இருக்குல்ல. யாழ் உடனே, அப்பா, இவ காலேஜுக்கு படிக்க போறாளா இல்ல கேன்டீனுக்கு சாப்பிட போறாளான்னு எனக்கே டவுட்டா இருக்குப்பா. மதி உடனே, அண்ணா, வயிறு நிறைஞ்சாதான் மூளை வேலை செய்யும். பாட்டி உடனே, அது சரிதான், நானும் அதனாலதான் தினமும் 4 தடவை சாப்பிட்றேன். மதி சிரித்தபடி, பாட்டி, நீங்க 4 தடவை சாப்பிட்றது மூளைக்காக இல்ல, ஊர்ல இருக்கிற ஹோட்டல்களை காப்பாத்த. பாட்டி உடனே கையில் இருந்த இட்லியை காட்டி, இதை உன் மேல வீசிடுவேன். மதி எழுந்து ஓடுவது போல் நடித்தாள். அம்மா, பாருங்கம்மா, காலேஜ் முதல் நாளே என்ன கொலை பண்ண பாக்குறாங்க. தமிழ் சிரித்தாள். நீ சும்மா இருந்தா யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க மதி. அதுதான் முடியாதே. சாப்பிட்டு முடிந்ததும் தமிழ் ஒரு டிஃபன் பாக்ஸில் பிரியாணியை நிரப்ப ஆரம்பித்தார். மதி பின்னாலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா, இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். அம்மா, கொஞ்சம் போடுங்க. போதும். அம்மா, கடைசியில ஒரு ஸ்பூன். தமிழ் இன்னொரு ஸ்பூன் போட்டார். அதை பார்த்த மதி, இதுதான் என் அம்மா என்று தமிழ் கன்னத்தில் முத்தமிட்டாள். தமிழ் சிரித்தபடி, பிரியாணி இருந்தா மட்டும்தான் அம்மா நல்லவங்களா? ஆமா, பிரியாணி இல்லாத நாள்ல அன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கணும்மா என்று மதி சொல்ல, மாறன், யாழ், பாட்டி மூவரும் ஒரே நேரத்தில் சிரித்தனர். அப்போது மாறன் கடிகாரத்தை பார்த்தார். மதி, நேரமாச்சு, ரெடி ஆயிட்டியா? ரெடி அப்பா, பையை எடுத்துக்கோ. தமிழ் உடனே, என்னங்க, முதல்ல பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறமா காலேஜ்ல கொண்டு போய் விடுங்க. அப்போது மதி கைகளை தட்டினாள். ஆஹா, ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளையார பார்த்து. பாட்டி உடனே, பிள்ளையார்கிட்ட என்ன வேண்டிக்க போற? மதி ஒரு நொடி யோசித்தாள். பிறகு மிகவும் சீரியஸாக, பாஸ் ஆகணும். யாழ் உடனே, அதுக்கு படிக்கணும். மதி, நான் வேண்டிக்கிறேன், பிள்ளையார் பாத்துக்குவார். பாட்டி, அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் கேன்டீனை பாத்துக்குவேன். அதை கேட்டதும் யாழ் கையில் இருந்த தண்ணீரை சிரித்து கொண்டே தவறி சிந்தினான். மாறன் காரின் சாவியை எடுத்தார். வா மதி. மதி வாசல் வரை சென்றாள். திடீரென்று திரும்ப வந்து பாட்டியை பார்த்து, பாட்டி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். வீட்டில் இருக்கிற ஃபேஸ் கிரீம், ஷாம்பு, டூத் பேஸ்ட், ஹேர் ஜெல் எதையும் சாப்பிடாம தேய்க்காம பத்திரமா இருங்க. பாட்டி உடனே, ஓடி, இன்னைக்கு உன் ரூம் கிட்டயே வரமாட்டேன். ஆனா அந்த வாசனை வர்ற ஃபேஸ் கிரீம் மட்டும் எங்க வாங்கினேன்னு சொல்லிட்டு போ. மதி தலையை அடித்து கொண்டாள். அண்ணா, இந்த பாட்டியை திருத்தவே முடியாது. யாழ் சிரித்தான். நீயும் திருந்த மாட்ட, பாட்டியும் திருந்த மாட்டாங்க. அதான் இந்த வீடு இவ்வளவு ஜாலியா இருக்கு. அனைவரும் சிரித்தபடி மாறனும் மதியும் காரில் ஏறினர். கார் மெதுவாக வீட்டை விட்டு கிளம்பியது. அவர்களுக்கு தெரியாமல் அந்த கல்லூரியில் ஒருவர் புதிய மாணவர்களை வரவேற்க அல்ல, ஒழுங்கு கற்றுக் கொடுக்க காத்திருந்தார். அவர்தான் திமிரான இங்கிலீஷ் புரொஃபசர் ஆருஷ். மாறனின் கார் மெதுவாக பிள்ளையார் கோவிலை நோக்கி சென்றது. காருக்குள் ஒரு நிமிடம் கூட அமைதியாக உட்கார முடியாமல், அப்பா, இந்த கோயிலுக்கு அப்புறம் நேரா காலேஜ் தானே? ஆமாம்மா. அப்பா, இன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிருவீங்களா? ஆமா. சரி, சாயங்காலம் மறக்காம கூட்டிட்டு போயிருவீங்க தானே? என்னடா யுகேஜி போற மாதிரி பேசுற? அப்பா, காலேஜ் தான், ஆனா எனக்கு அது காட்டுக்குள்ள போற மாதிரியே பயமா இருக்கு. மாறன் சிரித்தார். நீ இருக்கிற இடம் தான் காடாயிரும். அதுவும் சரிதான். கோயில் வாசலில் கார் நின்றது. அந்த நேரத்தில் இன்னொரு கார் வந்து நின்றது. டேய் மாறா என்று சத்தம் கேட்டதும் மாறன் திரும்பி பார்த்தார். அட செலியா! இருவரும் கட்டிப்பிடித்து பேச ஆரம்பித்தனர். அப்போது இனியா மெதுவாக மதியிடம் வந்தாள். ஹாய். மதி உடனே,
ஏ மச்சி என்று கட்டிப்பிடித்தாள். இனியா சிரித்தபடி, மதி, உனக்கு காலேஜ் போறதுக்கு பயமா? எனக்கா? ஆமா, நான் தான் காலேஜுக்கு பயம் என்று மதி சொல்ல இனியா சிரித்தாள். மாறன், நீங்க 2 பேரும் உள்ள போய் சாமி கும்பிடுங்க என்றதும் இருவரும் உள்ளே சென்றனர். பிள்ளையார் சிலையை பார்த்ததும் மதி திடீரென்று கைகளை தூக்கி பிள்ளையாரப்பா என்று முழு கோவிலும் அதிரும் அளவுக்கு கத்தினாள். கோவிலில் இருந்தவர்கள் அனைவரும் திரும்பி பார்த்தனர். இனியா அதிர்ச்சியாக, ஏண்டி இது கோயில், மீன் மார்க்கெட் இல்ல. மதி, சாமி கொஞ்சம் தூரமா இருக்காருல்ல, அதான் சத்தமா சொன்னேன். பக்கத்துல நின்ற தாத்தா ஒருத்தர், தாயே, அவருக்கு எல்லாம் கேக்கும். மதி உடனே, அப்படியா தாத்தா? அப்ப நான் இவ்வளவு சத்தமா கத்துனது வேஸ்டா? தாத்தா சிரித்தார். மதி மீண்டும் கை கூப்பினாள். பிள்ளையாரப்பா, நானே 12ஆம் கிளாஸ்ல பிட் அடிச்சு பக்கத்துல இருந்தவனை பார்த்து எழுதி டீச்சர் கிட்ட திட்டும் வாங்கி அம்மா கிட்ட அடியும் வாங்கி எப்படியோ பாஸ் ஆயிட்டேன். கோயிலில் இருந்தவர்கள் சிரிப்பை அடக்கிக் கொண்டனர். மதி தொடர்ந்தாள். இந்த காலேஜ்ல மட்டும் அரியர் இல்லாம பாஸ் பண்ண வச்சிடுங்க பிள்ளையாரப்பா. நான் தேங்காய் இல்ல இல்ல 3 தேங்காய் உடைக்கிறேன். இனியா முகத்தை மூடிக்கொண்டாள். ஐயோ, இவள நான் தெரியாத மாதிரி நடிக்கணும். மதி திரும்பி, மச்சி, நாம பிட் அடிச்சதெல்லாம் பிள்ளையாருக்கு தெரியாம இருக்கும் தானே? இனியா, இல்ல. மதி சந்தோஷமாக, அப்பாடா. இனியா, நீ இப்ப சொன்னதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்கும். மதி ஒரு நொடி அமைதியாக நின்றாள். பிறகு, ஐயோ என்று மீண்டும் சிலையை பார்த்து, பிள்ளையாரப்பா, அது ஜஸ்ட் ஜோக்கு, சீரியஸா எடுக்காதீங்க என்று சொல்ல கோயிலில் இருந்தவர்கள் வயிறு குலுங்க சிரித்தனர். வெளியே வந்ததும் மாறன், சாமி கும்பிட்டாச்சா? மதி, ஆமா. என்ன வேண்டிக்கிட்ட? ரகசியம். இனியா மெதுவாக, ரகசியமாம். அரியர் வரக்கூடாதுன்னு தான். மாறன் சிரித்தார். அது நல்ல விஷயம் தானே? மதி, ஆமா. ஆனா அதுக்கு படிக்கணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்றார். சில நிமிடங்களில் கார் கல்லூரி வாசலை அடைந்து பெரிய கேட், நிறைய மாணவர்கள், கலர் கலரான ட்ரெஸ், சீனியர்ஸ், பேராசிரியர்கள், எங்க பார்த்தாலும் கூட்டம். மதி வாயை பிளந்தாள். அப்பா, இது காலேஜா இல்ல திருவிழாவா? மாறன் சிரித்தார். இன்னும் உள்ள போனா தெரியும். அந்த நேரத்தில் ஒரு சீனியர் பையன் நண்பனிடம், டேய், அந்த ஒரு பொண்ணு செம்ம அழகா இருக்கால்ல என்று மதியை பார்த்து சொல்ல, அதை காதில் வாங்கிய மாறன், மதி, நான் கிளம்புறேன். ஆனா யாராவது ஏதாவது தொந்தரவு பண்ணா. மதி அமைதியாக சிரித்தாள். அப்பா, அவங்களுக்கு தான் கவலை. மாறன் குழப்பமாக, ஏன்? மதி கண் சிமிட்டினாள். மாலை வரைக்கும் அவங்க நலமா இருப்பாங்களான்னு அருகில் நின்ற இனியா மெதுவாக, அங்கிள், அவ சொல்றது உண்மைதான். மாறன் சிரித்தபடி, கடவுளே, இந்த பொண்ணால யாருக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கோ. அந்த நேரத்தில் கல்லூரி வாசலுக்கு ஒரு கருப்பு நிற கார் வேகமாக வந்து நின்றது. அந்த காரை பார்த்ததும் மாணவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அமைதியாக நின்றனர். ஒரு மாணவன் மெதுவாக சொன்னான், டேய், வந்துட்டாருடா நம்ம இங்கிலீஷ் ஹச்சோடி, ஆருஷ் சார். மதி திரும்பி பார்த்தாள். யாருடா அது? இவ்வளவு பில்டப்பு? அடுத்த நொடியே கார் கதவு மெதுவாக திறந்தது. மாணவர்கள் அனைவரும் தானாகவே இரு பக்கமாக விலகி நின்றனர். ஒருவன் மெதுவாக, டேய் சிரிக்காதடா, ஆருஷ் சார் வந்துட்டாரு. இன்னொருவன், அவரை பார்த்தாலே அரியர் பயம் வந்துரும். மூன்றாவது பையன், நேத்து நான் லேட்டா வந்ததுக்கு என்ன முழு கிளாஸ்லயும் முன்னாடி நிக்க வச்சுட்டாருடா என்று நடுங்கினான். அந்த நேரத்தில் கார் கதவு திறந்தது. முதலில் ஒரு கருப்பு ஷூ வெளியே வந்தது. அதற்கு பிறகு உயரமான உருவம், வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட், கையில் வாட்ச், கூர்மையான பார்வை, எந்த உணர்ச்சியையும் காட்டாத முகம். அவர் நடந்தால் அவர் காலடி சத்தமே ஒரு கம்பீரம். அவர்தான் இங்கிலீஷ் புரொஃபசர் ஆருஷ். அவர் நேராக உள்ளே நடக்க முழு வளாகமும் அமைதியாக இருந்தது. இதையெல்லாம் பார்த்த மதி இனியாவிடம் மெதுவாக, மச்சி, இவர் மனுஷனா இல்ல ரோபோட்டா? இனியா அதிர்ச்சியாக, மெதுவா பேசு. மதி, ஏன்? கேட்டுடுவாரு. அதான் அவ்வளவு தூரத்துல இருக்காரே, அவருக்கு எல்லாம் ரேடா இருக்காது. மதி சிரித்தாள். அப்படியா? அப்போ வைஃபை கூட கேட்ச் பண்ணுவாரோ? இனியா சிரிப்பை அடக்கிக் கொண்டு முகத்தை திருப்பினாள். ஆருஷ் நடந்து கொண்டே இருந்தார். அப்போது திடீரென்று அவரது காலடியில் ஒரு தண்ணீர் பாட்டில் உருண்டு வந்தது. அவர் நின்றார். மெதுவாக குனிந்து பாட்டிலை எடுத்தார். சுற்றி பார்த்தார். அமைதி. அப்போது மதி இனியாவிடம், மச்சி, அந்த பாட்டில் என்னோடது. போய் வாங்கிட்டு வா. இனியா கண்களை பெரிதாக்கினாள். நீ போ, எனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு. மதி, சரி என்று தைரியமாக நடந்தாள். ஆருஷ் கையில் பாட்டிலை வைத்தபடி நின்றிருந்தார். மதி அருகே வந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், அது என்னுடைய வாட்டர் பாட்டில். ஆருஷ் அவளை ஒரு பார்வை பார்த்தார். உன்னோடதா? ஆமா சார். அப்படின்னா கீழே போடுற பழக்கமும் உன்னோடது தானே? மதி 2 வினாடி யோசித்தாள். சார், பாட்டில் தானே கீழே விழுந்துச்சு, நான் இல்ல. சுற்றி இருந்த மாணவர்கள் சிரிப்பை அடக்கினர். ஆருஷ் புருவத்தை உயர்த்தினார். முதல் நாளே ஜோக்கா? மதி உடனே, இல்ல சார், இது ட்ரைலர்.
இனியா ஐயோ என்று முகத்தை மூடிக்கொண்டாள். ஆருஷ் பாட்டிலை அவளிடம் கொடுத்தார். பெயர் யாழ்மதி. எந்த டிபார்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் இயர் சார். சரி, முதல் அறிவுரை. கல்லூரிக்குள்ள ஒழுக்கம் முக்கியம். மதி சிரித்தபடி ஓகே சார். இரண்டாவது அறிவுரை இல்லையா சார்? ஆருஷ் அமைதியாக இரண்டாவது அறிவுரை என்கிட்ட திரும்ப பேசாத. மதி உடனே வாயை மூடிக்கொண்டாள். ஆனால் 2 வினாடிக்குள் சார் ஒரு டவுட். ஆருஷ் ஆழமாக மூச்சு விட்டார். என்ன? நீங்க எப்பவும் இப்படித்தான் சீரியஸா இருப்பீங்களா? இல்ல சிரிக்கிற அப்டேட்டும் வருமா? அந்த இடமே அமைதியானது. சீனியர்கள் மனதுக்குள் அடடா, இவ்வளவு சீக்கிரமா சார் கிட்ட மாட்டிக்கிட்டாளே என்று நினைத்தனர். ஆருஷ் ஒரு சிறிய புன்னகையை மறைத்துக்கொண்டு உங்க கிளாஸ் எது? ஏன் சார் முதல் நாளே உன்னை மறக்காம நினைச்சிக்க. மதி மெதுவாக மச்சி, நான் ஃபேமஸ் ஆயிட்டம் போல. இனியா ஃபேமஸ் இல்ல ஃபினிஷ் என்று சொல்ல அருகில் இருந்த மாணவர்கள் மீண்டும் சிரித்தனர். ஆருஷ் திரும்பி நடக்க ஆரம்பித்தார். மதி அவரை பார்த்தபடி மச்சி, இவர் சிரிச்சா நல்லாவே இருப்பாரு. ஆனா யாரோ ஸ்மைல் லாக் போட்டுட்டாங்க போல. இனியா அதை திறக்க முயற்சி பண்ணாத. மதி கன்சிமிட்டினல். அதுதான் இனிமேல் என்னுடைய மிஷனே. அதை தொலைவில் கேட்ட ஆருஷ் நடந்தபடியே லேசாக சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பை யாரும் கவனிக்கவில்லை, ஒருத்தியை தவிர. அவள்தான் யாழ்மதி. ஆருஷ் சார் சென்றதும் மதி ஒரு பெருமூச்சு விட்டாள். அப்பாடா, இன்னும் நான் உயிரோடத்தான் இருக்கேன். இனியா தலையில் அடித்துக் கொண்டாள். உனக்கு எத்தனை ஜென்மம் இருந்தாலும் இந்த வாய் மட்டும் அடங்காது. மதி சிரித்தாள். இது சாதாரண வாய் இல்ல மச்சி, 24x7 வேலை செய்யற எஃப்எம் ரேடியோ. இருவரும் வகுப்பறைக்குள் நுழைந்தனர். முதல் பெஞ்ச் காலியாக இருந்தது. இனியா வா, முதல் பெஞ்சில் உட்காரலாம். மதி அதிர்ச்சியாக முதல் பெஞ்சா? நான் என்ன பாவம் பண்ணேன்? அங்கதான் நல்லா கேட்கும். அதான் பிரச்சனையே. எனக்கு அவ்வளோ நல்லா கேட்க வேண்டாம். கடைசி பெஞ்சுக்கு வா. இனியா சிரித்தாள். அங்க போனா சார் பாத்துருவாரு. மதி முதல் பெஞ்ச்ல இருந்தாலும் பாப்பாரு, கடைசி பெஞ்ச்ல இருந்தாலும் பாப்பாரு. அதனால நடு பெஞ்ச் தான் நம்மளுக்கு சேஃப். இருவரும் நடுவில் அமர்ந்தனர். வகுப்பில் அனைவரும் அறிமுகம் செய்து கொண்டிருந்தனர். ஒருத்தன் எழுந்து ஹாய், நான் கார்த்திக். இன்னொருவன் நான் விஜய். ஒருத்தி நான் ஸ்வேதா. மதியின் டேர்ன் வந்தது. அவள் எழுந்தாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யாழ்மதி. வீட்ல எல்லோரும் மதின்னு கூப்பிடுவாங்க. எதிர்காலத்துல ஸ்டாஃப் எல்லாரும் ஏய் நீ வெளியே போன்னு கூப்பிடுவாங்க. முழு கிளாஸும் திருப்பில் வெட்டுது. இனியா மேசையில் தலையை வைத்துக் கொண்டாள். இந்த பொண்ணு திருந்தவே மாட்டா. அந்த நேரம் வகுப்பறை கதவு மெதுவாக திறந்தது. டக் டக் டக். ஆரிஸ் சார் உள்ளே வந்தார். ஒரே நொடியில் முழு வகுப்பும் எழுந்து நின்றது. குட் மார்னிங் சார், குட் மார்னிங். அவரது குரலே அமைதியை ஏற்படுத்தியது. ஆருஷ் மாணவர்களை ஒரு பார்வை பார்த்தார். பிறகு சிட் டவுன். அனைவரும் அமர்ந்தனர். மதி மட்டும் இன்னும் நின்று கொண்டே இருந்தாள். ஆருஷ் கவனித்தார். ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங்? மதி சிரித்தபடி சார், நீங்க உட்கார சொன்னது எனக்கு 2 செகண்ட் லேட்டா தான் காதுல விழுந்துச்சு. கிளாஸில் சிரிப்பு. ஆருஷ் பார்வையை உயர்த்தினார். உன் பேர்? யாழ்மதி. ஓ, வெளியே பார்த்த அந்த ஸ்டூடெண்ட் தானே நீ? மதி பெருமையாக ஆமா சார், மறக்கலையே. இனியா மெதுவாக இது பெருமைப்படுற விஷயம் இல்லடி. ஆருஷ் பலகையில் பெரிய எழுத்தில் எழுதினார். டிசிப்ளின். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? அனைவரும் அமைதியாக இருந்தனர். மதி மட்டும் கையை தூக்கினாள். சொல்லு சார். டிசிப்ளின் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க தினமும் சொல்லிக்கிட்டே இருப்பது. ஒரே சிரிப்பு. ஆருஷ் கூட சிரிப்பை அடக்க சிரமப்பட்டார். ஆனால் முகத்தில் காட்டவில்லை. ராங் ஆன்சர். மதி பாதி கரெக்ட் தானே சார்? சில நிமிடங்கள் கழித்து ஆருஷ் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது பின்வரிசையில் இருந்த ஒரு பையன் தூங்க ஆரம்பித்தான். அதை பார்த்த மதி இனியாவிடம் மச்சி, அவன் கனவுலயே டிகிரி வாங்கிடுவான் போல. இனியா. அந்த நேரம் ஆருஷ் திரும்பி யார் பேசுறது? ஒரே அமைதி. மதி மெதுவாக கீழே குனிந்தாள். ஆருஷ் யாழ்மதி எழுந்து நில். மதி மெதுவாக எழுந்தாள். நீ பேசுனியா? மதி 2 வினாடி யோசித்தாள். சார், நான் பேசல. என் வாய் தான் பேசுச்சு. முழு கிளாஸும் வயிறு குலுங்க சிரித்தது. ஆருஷ் நெற்றியை பிடித்து கொண்டார். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. மதி உடனே சிரித்தபடி தேங்க்யூ சார். இது காம்ப்ளிமெண்ட்னு சொல்லல. பரவாயில்ல சார், நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். ஆருஷ் ஆழமாக மூச்சை இழுத்தார். சரி, முதல் நாள் என்பதால் விடுறேன். ஆனா இனிமேல் கிளாஸ்ல தேவையில்லாம பேசினா வெளியே நிக்க வைப்பேன். மதி உடனே சார், வெளியே நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கேண்டீன் எந்த பக்கம்னு சொல்லிட்டு நிக்க வைங்க சார். இந்த முறை ஆருஷால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. அவர் முகத்தை திருப்பி லேசாக சிரித்தார். அதை பார்த்த மதி இனியாவுடன் மெதுவாக மச்சி, ரோபோட் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு போல. இனியா மீண்டும் தலையில் அடித்துக் கொண்டாள். உன்னால இந்த சார் எவ்வளவு நாள் தாங்குறாருன்னு பார்க்கலாம் என்று சொன்னாள் இனியா. நாளைக்கு ஹீரோவோட ஃபேமிலிய பத்தியும் ஹீரோயினுக்கு கிடைக்க போற ஃப்ரெண்ட்ஸை பத்தியும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.